நான் இப்போ பார்க்கறது உண்மையா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரார்த்தனா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா? அப்பா எனக்கு ஒன்றும் ஆகல. இங்க பாருங்க, டாப் டு பாட்டம் நல்லா இருக்கேன். உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க என் பையனோட உயிரை காப்பாத்திட்டீங்க. அந்த முருகன் உங்களுக்கு எப்போதும் துணையா இருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா, வா போலாம். கம் ஆன். சரிப்பா இரு, நான் இப்பவே அவகிட்ட ஃபோன் கொடுக்குறேன். அம்மா, ருத்ராவோட ஃபோன் தானே? ஹாய் ருத்ரா. தீபா, நீ அம்மாவோட நம்பருக்கு எதுக்கு இப்ப கால் பண்ண? நீ காலையில இருந்து யார் ஃபோனையும் எடுக்கலையா? எல்லார் காலையும் கட் பண்றியா? என்ன, நான் இன்னொருத்தரோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஹாய் தீபா, யா ஹாப்பி பர்த்டே டு மீ. தேங்க் யூ. அண்ட் தீபாவும் பீபாவும் கண்டிப்பா என்னோட பார்ட்டிக்கு வந்துடணும். ஓகே, தேங்க் யூ, பாய். இது கொஞ்சம் புடிமா. கொஞ்சம் நில்லு. என்ன தீபா பீபான்னு சொல்ற? அவங்க பேரு தீஷாவும் பபீஷாவும் தானே? அம்மா, இது ஷார்ட் ஃபார்ம். அம்மா அம்மா, எனக்கு யார் பேரையும் முழுசாலாம் கூப்பிட பிடிக்காதுமா, புரியுதா? சரி, ஓகே ஓகே. உன்னோட பர்த்டே அன்னைக்கு இப்படி மூட ஸ்பாயில் பண்ணிக்காதேன்னு. வா உட்கார். நான் ஸ்பாயில் பண்ணல, ருத்ரா தான் என்னோட மூட ஸ்பாயில் பண்றான். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் இன்ன வரைக்கும் எனக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணல. பண்ணுவாமா, பிஸியா இருப்பான். உனக்கு தான் தெரியும்ல. ஆமா, நல்லாவே தெரியும். அவன் பிஸியாவே இருப்பான் அவனோட ஸ்டூபிட் நியூஸ் சேனலோட. நீங்க கவனிச்சீங்களாமா? அவனுக்கு என்னோட பர்த்டேவை விட அவனோட நியூஸ் சேனலை தான் பிடிச்சிருக்கு. ஐ ஹேட் ஹிம். நான் அவன் கிட்ட பேச கூட விரும்பல. ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மாம், சும்மா காமெடி பண்ணாதீங்கம்மா. இந்நேரம் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவன் என்னடானா எனக்கு பர்த்டே விஷ் கூட பண்ணல. எனக்கு 21 வயசாயிருச்சு. டைம் வரும்போது ப்ரப்போஸ் பண்ணுவான். நீங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, ஏன் பொண்ணை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டா. அஞ்சனா, கொஞ்சம் சீக்கிரம் வா. உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் காட்டணும். வரேன், இரு. நான் வரேம்மா. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? உன்னதான் பார்க்குறேன். நான் அடிச்சு சொல்கிறேன், அந்த ருத்ரா இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பேசி நீ தான் அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்க. இது என்ன பெரிய நட்பு? இவளுக்கே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம்? இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஐம் டெல்லிங் யூ, என் கண்ணு ரெடியாக இருக்குது. ப்ராப்பராக கல்யாணம் கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவன் நம்மளோட பொண்ணை தொடலாம் அப்படி இப்படின்னு நினச்சான்னா அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் ஆன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ரொம்பவே சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆனா பரவாயில்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது இந்த காலத்து ஜெனரேஷன், வி ஷுட் கிவ் சம் டைம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க 2 பேரும் இது வரைக்கும் நம்ம பெர்மிஷன் இல்லாம மீட் பண்ணது கூட இல்லை. அவங்க சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கம்ஃபர்ட் லெவலும் அட்டாச்மெண்ட்டும் அவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கு. பாத்தீங்களா, காலையில இருந்து அஞ்சனா அவனோட ஃபோனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ருத்ரா தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் பண்ணணும்னு மற்ற எல்லா காலையும் கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவனை லவ் பண்றா. இது லவ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அதாவது காதல் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு லவ் கிவ்லாம் பேர் வைக்காதீங்க. இதை நீங்க பைத்தியக்காரத்தனம்னு சொன்னா இதே பைத்தியக்காரத்தனத்தை தான் நாமளும் பண்ணோம். ஐயோ சாரதா, அதெல்லாம் வேற விஷயமா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? ஒன்னதான் பாக்குறேம்மா. இல்லம்மா, 21 வருஷம் ஓடி போயிடுச்சுல்ல. ஆனா உனக்கு மட்டும் வயசான மாதிரியே தெரியலையே. எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு. உன்னோட அழகான கன்னத்துல ஒரு சின்ன சுருக்கம் கூட இல்லை பாரு. எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் பாசிபிள்? அது அதான் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டேனே. அது இன்னொரு அதிசயம். ஏன்னா நீ கண்ணாடி போடாமலே உனக்கு
எல்லாமே நல்லா தெரியுது. அது எப்படி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் எங்க இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போயிடுதே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உனக்கு தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு லட்டு திருட்டுத்தனமா சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து என் கையை பிடிச்சி அங்கிட்டு இருந்து பிடுங்கிடுற. அது எப்படி? லட்டு சாப்பிடக்கூடாது மறந்துட்டீங்களான்னு கேட்குற. அது எப்படிமா உனக்கு தெரியுது? உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் பைத்தியம். ரிஷப், இங்க நம்ம பொண்ணு ருத்ராவை கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. நீங்க இந்த வயசுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரதா, இங்க பாரு, இன்னொரு தடவை உன் பேரை சொல்லவே சொல்லாத. எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, புரியுதா? இந்தாங்க, இந்த காஃபியை பிடிங்க. நான் போய் ஃபங்க்ஷன் ஏற்பாடுகளை பண்றேன். என்னென்னவோ பண்ணி நீங்களும் உங்கள் வயசை அதிகமாக்கி காட்டுறீங்க. ஆனால் நாகினிக்கு என்றைக்குமே வயசாக்காது. ஆண் தேவதைக்கு என்னை பற்றின எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு சாதாரண பொண்ணாக இருந்திருந்தா இந்த வயசில் என் முகம் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சிவபெருமானோட அருளால் நாகினிகளுக்கு எப்பவும் வயசாகிறதே இல்லை. சாரதா, உனக்கு தெரியும்ல, நீ ஒரு சேஷ நாகினி. ஒரு சேஷ நாகினிக்கு வயசோ இல்ல முகத்துல சுருக்கமோ இல்ல அவளுக்கு மட்டும் சொந்தமான கோபமோ எப்பவும் என்னைக்கும் அவளை விட்டு போகவே போகாது. இத நீ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஒரு சேஷ நாகினிங்கிறது யாருக்கும் தெரியாது. உனக்கு எப்பவும் வயசே ஆகாது. இது எல்லாத்தையும் மறைச்சு நீ ஒரு சாதாரண பொண்ணுன்னு இங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும். அட சாரதா, எங்கம்மா இருக்க நீ? வரேங்க. சாரதா, நான் ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் பார்ட்டிக்கு வர சொல்லிட்டேமா. டாட், இங்க பாருங்க, நீங்க உங்க போனை ரிங்கிங்லயே வச்சிருங்க. ஏன்னா ரொம்ப பிஸியெல்லாம் இருக்காதீங்க. ஒருவேளை ருத்ரா உங்க மொபைலுக்கு கால் பண்ணலாம்ல. யூ நெவர் நோ. டெஃபினெட்லி. ஐ மீன், ஒருவேளை அவ என் மொபைலுக்கு கால் பண்ணா டெஃபினெட்லி ஐ வில் லெட் யூ நோ. டாட், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அவ மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணட்டும். எப்படி கால் பண்றான்னு நானும் பார்க்கறேன். அப்பா பொண்ணு 2 பேரும் இருக்கீங்களே. அட பிரார்த்தனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு உன் பிறந்த நாளுமா? இன்னைக்கு போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற. இங்க வா, முதல்ல அதை கீழே வச்சிட்டீங்க. வா, சூடா டீ இருக்கு, குடிக்கலாம். வா சீக்கிரம் வா, டீ ஆறி போயிடும். இன்னைக்கு உன்னோட பர்த்டேமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, நம்ம ஏன் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம்? ஏன்னா எல்லா அப்பாவுமே அவங்க குழந்தைங்க அவங்கள விட பெருசா வரணும்னு ஆசைப்படுவாங்க. நீ ஒரு சின்ன டவுன்ல படிச்சிட்டு இருந்தல, அதனாலதான் நீ வந்து பெரிய சிட்டில படிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதனாலதான் இங்க வந்திருக்கோம், உன்னுடைய ஃபியூச்சருக்காக தான். இங்க பாருமா, இந்த வீடு சின்னதுதான், ஆனா நம்ம 2 பேருக்கும் போதும்ல. என்னம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதோ இந்த சிட்டி இருக்குதுல்ல, முன்னது ஒரு காலத்துல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன்.
பெரிய பெரிய ஆளுங்களாம் என்னை பார்க்க தேடி வருவாங்க. ம். அப்புறம் ஏன் அந்த ஊரை விட்டு போனீங்க? சிட்டிலேயே இருந்து இருந்து சில விஷயங்கள்லாம் போர் அடிச்சு போச்சு. லைஃபே போரான மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் என்னோட விலை உயர்ந்த பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி இங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்டு இங்க இருந்து நம்ம போயிட்டோம்.